பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீத புஸ்தகம் 1 சங்கீதம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வது வாய்க்கும்? 2-3 சேர்த்து வாசித்தால் தெரியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் நம்முடைய வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம செய்யறது நடக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கும் வேதத்துக்கும் ஏதோ ஒரு தூரமாக இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம செய்யறது வாய்க்கலை அப்படின்னு சொன்னால் வேதம் நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். தியானிக்கலை, அந்த வார்த்தையை நம்பலை, அந்த அபிஷேகத்தை நம்பலை, அந்த கிருபையை நம்பலைன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, எத்தனையோ பேருக்கு ஒரு ஆசையாக தானே இருக்கிறோம். தினமும் ஜெபிக்கிற உங்களுக்கு எப்படியாவது இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, எப்படியாவது ஆத்துமாக்கள் வரணும் ஆண்டவரே, எப்படியாவது அவங்களுக்கு சுகம் உண்டாகணும் ஆண்டவரே, எப்படியாவது இவங்களுக்கு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, எப்படியாவது அவங்களுக்கு அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுக்கு கேட்காம மற்றவர்களுக்காக நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்கள, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது ஆஸ்வதிக்கப்படும். சில நேரங்களில் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறீங்கள, அதிசயம் நடக்கணும், அப்போ நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா வீடு கட்டணும், வாகனங்களை வாங்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஊழியங்களை தாங்கணும், நிறைய நாங்கள் ஆசுதமாக இருக்கணும், நாங்கள் செய்யறது நடக்கணும் என்ற ஏக்கத்தோடு இருக்கிறீங்கள. உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்க. அந்த வேதம் உங்களிடத்தில் எண்ணத்தில் என்ன எதிர்பார்க்கிறதோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்ப்பாயிராமல் இருந்தாலே போதும். புரியுதா இல்லைங்களா? அவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அற்புதங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் செய்யறது வாய்க்குன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம என்னென்ன கேட்டுட்ருக்கிறோம்? எனக்கு அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்கன்னு கேட்டுட்ருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேவ ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையாய் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. நிறைய பேர் ஏக்கத்தோடு இருக்கிறாங்க, எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க. நான் செய்வது நடக்கணும், நான் ஆண்டோடைய அன்பை நோக்கி பார்க்கறது எனக்கு அதிசயமாக இருக்கணும் அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் மிக பெரிய ஒரு நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. ஆமாம், நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அத்துணையும் ஆண்டவர் அற்புதங்களாக அதிசயங்களாக மாற பண்ணுவார். அதுக்கு நீங்கள் செய்கிற ஒரே ஒரு விஷயம், நாம் செய்கிற ஒரே ஒரு விஷயம், அவருடைய வேதத்தை நம்பணும். அநேக வருடங்களுக்கு முன்பதாக நான் ஊழிய நிமித்தமாக கடந்து போவது உண்டு. அப்படி போகும்போது உபவாசித்து ஜெபித்து கண்ணீர் வடித்து முழங்கால் பண்ணிட்டு போவேன். ஒரு அற்புதமும் பார்க்க முடியாது. வெறுமையாக திரும்பி வர நாட்கள் எத்தனையோ உண்டு. அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் ஜெபத்தை நம்பி போனேன், உபவாசம் பண்ணேன்னு சொல்லி அதை நம்பி போனேன், பாட்டு பாடியிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன்னு நம்பி போனேன், அதனால் ஒன்றும் கிடையாது. என் வார்த்தையை நீ நம்பி வந்து பார். என் வார்த்தையை நம்புனா உன்னை மறக்கும், உன்னை மறைக்கும். என் வார்த்தையை நீ நம்பும்போது உன்னை மறைக்கும், உன்னை மறைக்கும், ரெண்டுமே இருக்கும். அப்போது நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் எனக்கு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ ஜெபித்து இருக்கிறோம், என்ன ஆண்டவர் என்று சொல்லி நான் கலங்கின காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தேன். அப்பா, நீர் எனக்கு அற்புதம் செய்ய ரெடியாக இருக்கிறீர், அதிசயம் செய்ய ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். கர்த்தர் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை இறக்க மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் செய்வது வாய்க்குங்க. என் சகோதரி, நீங்கள் செய்வது வாய்க்கும். என் சகோதரியை, நீங்கள் செய்வது வாய்க்கும். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் செய்வது வாய்க்கும். எதை வச்சு சொல்கிறோம்? இந்த வார்த்தையை நம்புறீங்கல்ல, இந்த வார்த்தையை கை கொள்றீங்கல்ல, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறீங்கல்ல. நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையில் நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் சொல்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஊழிய நிமித்தமாக நம்ம அற்புதமாக இருக்கணும், அதிசயமாக இருக்கணும், தினமும் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். நீங்கள் கேட்குறீங்கள, நீங்கள் செய்வது வாய்க்கும். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் செய்வது வாய்ப்பதற்கு இந்த வேத வசனம் துணை புரிவதாக. வேத வசனத்தோடு அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சங்கமிப்பதாக, ஒன்று கூடுவதாக. இரக்கம் பாராட்ட என் தேவன் அருள் புரியும். நாங்கள் செய்வது வாய்க்கணும்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறோம்ப்பா. அப்பா, நீர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.